எல்லாருமே ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாங்களா? எப்படியோ மக்கள் நெனச்ச மாரியே தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சரும் ஆயிட்டாரு, சட்டசபைக்கும் போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள போய் மீட் பண்ணி இருந்திருப்பாரு. அத எல்லாருமே பார்த்திருப்போம். அத சடனா பார்க்கும்போது, "இது என்னடா?" அப்படிங்கிற மாரி இருந்தது. இது எனக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உங்களுக்குமே அந்த ஃபீல் இருந்திருக்கும். பட் ஆனா நெறைய ஜர்னலிஸ்ட்டும், நெறைய ஊடகத்துறையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொள்கை ரீதியா தான் அவங்க வந்து அவங்களுக்கு எதிரியே தவிர, ஒரு தனி மனிதன் மேல வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் அவங்களுக்கு இல்ல. விஜய் அவர்கள் வந்து இது பண்ணது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் களம் தான். நெறைய பேர் நல்ல விஷயமா தான் பேசிட்டு வராங்க. அந்த வீடியோலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே என்ன தோணுச்சுன்னா, இது என்னடா? இது எப்படி? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. பட் ஆனா நல்லா யோசிக்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த அரசியல் துறைன்னு இல்ல, எல்லா துறையிலயுமே நமக்கு ஒரு கொள்கை ரீதியாவோ, இல்ல நமக்கு தொழில் போட்டியில எதிரியாவோ இருப்பாங்களே தவிர, நம்ம ஒரு தனி மனுஷங்கள வந்து நமக்கு எதிரியாவோ, அவங்க நமக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கவே கூடாது. அப்படி பார்க்கும்போது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து போன பாதை வந்து ஒரு வரவேற்கக்கூடிய பாதை தான். ஸோ இந்த மாரி விஷயங்கள நம்ம எல்லாருமே தடவ பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆச்சுனோ, இப்ப எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சோசியல் அவேர்னஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ்க்கு உங்களுக்காக பேசுற உங்கள ஒருத்தர ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.